ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வாரம் ஐயனார் சீரியலில் நிறைய எமோஷ்னலான காட்சிகளும் குடும்ப சென்டிமெண்ட்டும் நடந்துச்சு. வாங்க இந்த வாரம் நடந்த முக்கியமான விஷயங்களை சுருக்கமாக பார்க்கலாம். எபிசோட் ஆரம்பத்தில் சோழனும் நிலாவும் சேரன், பாண்டியன், பல்லவன் என எல்லாரும் வீட்டுக்கு திரும்ப வராங்க. வீட்டுக்கு வந்ததும் வீட்டோட நிலைமையை பார்த்து எல்லாருக்கும் ஷாக்காக இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி அவங்க அப்பா குடிச்சிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து வீட்டில் ஒரே கலாட்டா பண்ணி வீட்டையே ரொம்ப அலங்கோலமாக வச்சுருப்பாரு. அதை பார்த்த உடனே வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் கோபம் வந்துடுச்சு. அப்பாவை கண்டிக்கிறாங்க, வாக்குவாதமும் நடத்துகிறாங்க. அந்த சண்டைக்கு பிறகு அவங்க அப்பா தன்னுடைய தவறை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா எல்லாரும் சேர்ந்து வீட்டை சுத்தமாக பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுலேயும் நிலாவோட ரூம் ரொம்பவே மோசமாக இருக்குது. அதை எல்லாரும் சேர்ந்து சுத்தம் பண்ணி மறுபடியும் பழைய மாதிரியே மாற்றுறாங்க. அதுக்கப்புறம் வீடு கொஞ்சம் நார்மல் ஆகுது. ஆனால் வீட்டில் இருக்கிறவங்க யாருமே அவங்க அப்பா கிட்ட சரியாகவே பேசலை. இதுக்கிடையில் நிலா ஏற்கனவே ஒரு நாள் திட்டம் போட்டிருந்தாங்க. வீட்டில் சம்பாதிக்கிற ஒவ்வொருத்தரும் மாதம் கொஞ்சம் கொஞ்சம் பணத்தை கொடுக்கணும். அந்த பணத்தில் சேர்த்து வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்கணும் அப்படின்னு திட்டம் வச்சுருந்தாங்க. அந்த மாதிரியே இந்த மாதம் எல்லோரும் சேர்ந்து கொஞ்சம் கொஞ்சம் பணம் கொடுத்து ஒரு 35,000 போல் வச்சுருக்காங்க நிலா. உடனே அந்த பணத்தில் ஏதாவது ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு எல்லாருமே டிஸ்கஸ் பண்ணுறாங்க. டிஸ்கஸ் பண்ண உடனே பல்லவனுக்கு ரொம்ப நாளாகவே டிவி வாங்கணும்னு ஆசை இருந்ததுனால டிவி வாங்குவோம் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க எல்லாருமே சேர்ந்து. அந்த நேரத்தில் அவங்க அப்பா வாராங்க. நிலாவோட பேசுகிறாரு. என்னால் தானே உங்களுக்கு இவ்வளோ கஷ்டம் அப்படின்னு ஃபீல் பண்ணி பேசுகிறாரு. இனிமேல் நான் குடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க யாருமே நம்பலை. உடனே அவர் என்ன பண்ணாருன்னா நிலாவுக்கு மேலே சத்தியம் பண்ணி நான் இனி குடிக்கவே மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அது ஒரு நாள் கூட போகலை. மறுநாளே அவர் குடிச்சிட்டு பிரச்சனை பண்ணுறாரு. இதை பார்த்து வீட்டில் இருக்கிற எல்லாருக்குமே மறுபடியும் கோபம் வந்துடுது. அதோட இன்னொரு பிரச்சனையும் வருது. அது அப்பா ஒரு வண்டி வாங்கியிருப்பார் இடையில. அந்த வண்டியுமே சொந்த பைசாவில் முழுசாக வாங்காமல் 3 லட்சம் மட்டும் கொடுத்து ஒரு வண்டி வாங்கியிருக்காரு. அந்த வண்டிக்கு லோன் கட்டாமல் 2 மாதம் தவணை கட்டாமல் வச்சுருக்கிறாரு. உடனே அந்த பணத்தை எல்லாரும் அந்த பணத்தை கொடுக்கறதுக்கு அந்த வட்டிக்காரங்க கேட்குறாங்க. ஆனால் இவர் நான் கொடுக்க மாட்டேன், கையில் பைசா இருந்தால் நான் கொடுக்க மாட்டேனா அப்படின்னு ரொம்ப பிடிவாதம் மட்டும் பேசிட்டு வீட்டுக்கு வந்துடுற மாதிரி சீன் இருக்குது. அதுக்கப்புறமா இது வியாழக்கிழமை என்ன மாதிரி சீன் வருதுன்னா, இவங்க வீட்டுக்கு அந்த கடன்காரங்க ரொம்பவே டார்ச்சர் பண்ணி வண்டி எடுத்துகிட்டு போகக்கூடிய நிலைமையில் இருக்காங்க. உடனே வீட்டில் உள்ளவங்க எல்லாருமே பார்த்துக்கிட்டு அந்த ஏற்கனவே டிவிக்கு சேர்த்து வச்சுருந்த பைசாவை கொடுக்கறதுக்கு இருக்காங்க. உடனே பல்லவனும் சொல்கிறான், அண்ணி நம்ம நெட்வொர்க்கு கூட மோடம்லாம் மாட்டியாச்சு, நம்ம வாங்குவோம் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணி சொல்கிறான். ஆனால் நிலா இல்லை, இப்போ இந்த ரூபா கண்டிப்பாக கொடுத்தாகணும், அப்போ தான் இவரோட மானத்தையும் அந்த வண்டியும் மீட்க முடியும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணோன்னே எல்லாருமே அதுக்கு ஒத்துழைச்சி அந்த ரூபாயை கொடுத்துறாங்க. இப்படி பண்ண உடனே அவனுடைய மாமனாருக்கு ரொம்பவே வருத்தம் ஆயிடுச்சு. ஏன்னா இதை ரொம்பவே கஷ்டப்பட்டு எல்லாரும் சேமித்து வச்சுருந்தாங்க. வச்சு டிவி வாங்கக்கூடிய நேரத்தில் நம்ம இப்படி பண்ணிட்டோம். அதுலேயும் நம்ம அன்னைக்கு குடிச்சிட்டு ஃப்ரெண்ட்ஸோட ஆட்டம் போட்டுட்டு எல்லாமே தப்பாக பண்ணி வச்சுருக்கோம். ஆனால் அந்த தப்புலேயுமே நிலாவுக்கு மேலே சத்தியம் பண்ணிவிட்டு நம்ம குடிச்சிட்டு வந்துட்டோம் அப்படின்னு ரொம்பவே ஃபீல் பண்ணுறாரு. உடனே எல்லாத்துட்டையும் சேர்ந்து மன்னிப்பு கேட்குறாரு. மன்னிப்பு கேட்டுக்கிட்டு இனி நான் இப்படி பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த வண்டியை வச்சு அவரையும் அந்த பைசாவை திருப்பி கொடுக்க மாதிரி சீனை வச்சுருக்காங்க. இதுதான் இந்த வாரத்துக்குள்ள எபிசோடு. ரொம்பவே உணர்ச்சி வசமாக முடிஞ்சு. இந்த வார எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இல்லைனா எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத உங்கள் கருத்தை கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள். இதுபோல் வாரந்தோறும் சீரியல் வீக்லி எபிசோட் பார்க்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திப்போம்.